ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இனிப்பான நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் தங்கமே. நான் செய்த அற்புதங்கள் எல்லாம் என் பக்தர்களால் பேசப்பட போகிறது. துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கி விடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. வருவது எல்லாம் என்னாலோ என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை என் பக்தர்கள் தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான். ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை. உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன். எதற்காகவும் நீ கலங்காதே. என் நாமத்தை உச்சரி. எந்த நேரத்திலும் உன்னோடு உன் சாயப்பா நான் இருப்பேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் உன்னை விட்டு உன் தேவாவாகிய இந்த சாயி ஒருபோதும் விலக மாட்டேன். நான் மாற மாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல, என்னுடைய சத்திய வாக்கு. பல சோதனைகளை கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி நீ வேதனையில் இருக்கிறாய். குழந்தையே, இவை அனைத்திலும் இருந்து நீ விடுபடப் போகிறாய். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு ஓடி ஒளியும். அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என் தங்கமே. எனக்கு அழிவு என்பது கிடையாது. எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். மகிழ்ச்சியோடு நீ விரைவில் என்னை நோக்கி வரப்போவதை நினைத்து நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். நம்பிக்கை என்பது முதல் அடியை எடுத்து வைத்து அச்சமின்றி முன்னோக்கி செல்வதாகும். எத்தகைய அற்பமான நிலையில் இருந்தாலும் கடவுளிடம் நம்மை அர்ப்பணித்து கொண்டு முன்னே செல்ல வேண்டும். நம்பிக்கையும் அச்சமின்மையும் வெற்றிக்கு முக்கியமான இரு தூண்கள். உண்மையான நம்பிக்கை என்பது இருளில் பயமின்றி பாய்ந்து செல்வதல்ல, ஒளியை நோக்கி பாயும் பாய்ச்சலாகும். அதனால் கடவுளை நம்பி, இந்த சாயப்பாவை நம்பி உறுதியோடு சரியான அடியை நீ எடுத்து வை. நீ என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையை நல்ல முறையில்தான் நான் கரை சேர்ப்பேன். உனக்கு அப்பாவான நான் என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அது உன் வாழ்வை வளப்படுத்துவது. நிச்சயம் நான் வளப்படுத்துவேன். என்மேல் நம்பிக்கை இருந்தால் நீ கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உனக்கு நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்.